ஆரம்பிக்கும் பொழுது சந்தர்ப்பத்தில் குர்ஆன் வசனத்தோடு, யாசீனோடு, திக்ரோடு, சுபஹ் தொழுகையோடு ஆரம்பிக்க வேண்டும். அதிகமானவர்கள் இசையோடு தான் தன்னுடைய சொப்ப ஆரம்பம் செய்யறாங்க. அதை போட்டா தான் மக்கள் கேட்டு வராங்க. மோசமான கலாச்சாரங்கள். அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாக்கும். மோசமான கலாச்சாரம். அவ்வளவு இசையுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பேசும்பொழுது ஹசரத் இதை தவிர்த்து வேறு தலைப்புகள் கிடையாதா என்று அவர்கள் தைரியமாக கேட்கக்கூடிய சமூகம் உருவாகிறது. 4 விடயங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக சொன்னாங்க. கடைசி காலம் வரும் பொழுது இந்த 4 விடயங்களை முஸ்லிம்கள் ஹலாலாக்கிடுவாங்க. முஸ்லிம்கள் ஹலாலாக்கிடுவாங்க. யஸ்தஹில்லூன அல்-ஹிர வல்-ஹரீர் வல்-ஹம்ர வல்-மஆசிஃப். ஜினாவை அவன் ஹலாலாக்குவான். சில நாடுகள் இருக்கிறது, ஜினா என்பது அவர்களுடைய பார்வையில் இட் இஸ் நாட் a profit in Islam. பட்டணிவது இஸ்லாத்தில் ஹலால், மதுபோதை இஸ்லாத்தில் ஹலால் என்று இன்று இஸ்லாமிய நாடுகளில் கூட மதுவை சித்தரித்திருக்கிறார்கள். கடைசியா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இசையை ஹலாலாக்கக்கூடிய கூட்டம் என்னுடைய உம்மத்தில் உருவாகுவார்கள். என்னுடைய உம்மத்தில் உருவாகுவார்கள்.